ஒரு நாள் ஆண்டவர் பூமிக்கு வந்து ஒரு ஊர் வழியா நடந்து போறாரு. அப்ப நடந்து போகும்போது ஒரு பையனை பாக்குறாரு. அவன் ரொம்ப சோகமா இருக்கிறான். அவன்கிட்ட ஒரு இருதயத்தை கொடுத்து, இதை ரொம்ப பத்திரமா பாதுகாத்துக்கோ, இந்த இருதயத்தை என்ன தவிர வேற யாருக்கும் கொடுத்துறாதுன்னு சொல்றாரு. இந்த இருதயத்து மூலமா நீ என் கூட பேசலாம், நானும் உன் கூட பேசுவேன், உனக்கு நிறைய ஆலோசனை கொடுப்பேன், உன் லைஃபே கலர்ஃபுல்லா இருக்குன்னு சொல்றாரு. அந்த இருதயத்தை வாங்கிக்கிட்டு அந்த பையனுக்கு ஒரு சந்தோஷம், தலைகால் புரியாத குதிச்சுட்டு ஓடுறான். 24 மணி நேரமும் ஆண்டவரோடையே பேசிக்கிட்டு இருக்கிறான். திடீர்னு இவன் கொஞ்ச நாளா ஆண்டவரோட பேசுறதை நிறுத்திட்டான். இவன் இதயத்திலிருந்து ஆண்டவருக்கு எந்த சிக்னலுமே போல. பதறி போன ஆண்டவர் மீண்டும் பூமிக்கு வந்து இவனை எங்க சந்திச்சாரோ அதே இடத்துல வந்து இவனை தேடுறாரு. எங்கெல்லாம் சந்திப்பாங்களோ அந்த எல்லா இடங்களிலும் போய் இவனை தேடுறாரு. ஆனா எங்க தேடியுமே கிடைக்கவே இல்லை. கிட்டத்தட்ட இரவாயிருது. ரொம்ப வேதனையோட ஒரு குப்பத்தொட்டி ஓரமா கண்ணீரோட அப்படியே உட்கார்றாரு. அந்த குப்பத்தொட்டிக்கு பக்கத்திலேயே இவன் மனநலம் பாதிக்கப்பட்டவனா இருதயத்தை தொலைச்சு ரொம்ப அகோரமான ஒரு நிலையில படுத்து கிடக்கிறான். அவனை பார்த்த ஆண்டவருக்கு மனசு உடஞ்சு போயிருது. இந்த இருதயத்தை யாருக்குமே கொடுத்துறாதுன்னு சொன்னனேப்பா அப்படின்னு சொல்லி ரொம்ப அன்போடையும் ரொம்ப கரிசனையோடையும் அவன் பக்கத்துல போறாரு. அவனை தொடுறாரு. அந்த இதயமும் அதே குப்பை தொட்டிக்குள்ளதான் கிடக்குது. அந்த இதயத்துல மது, மாது, போதை, காதல், கர்மாந்திரன்னு சொல்லி ஏகப்பட்ட அழுக்கு நிறைஞ்சு கெட்டு போன இருதயமா மாறி போயிருக்குது. இந்த இதயத்தை வச்சு இனிமேல் இவனால வாழ முடியாதுன்னு முடிவு பண்ண ஆண்டவர் அவருடைய இதயத்தை எடுத்து அவனுக்குள்ள வச்சு, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அவன் புத்தி தெளிஞ்சதையும் ஆண்டவர்கிட்ட கண்ணீரோட மன்னிப்பு கேட்கிறான். ஆண்டவரே, உங்களுடைய உறவை விட்டு போனனாலதான்ப்பா எனக்கு இந்த நிலைமை. இனி எந்த சூழ்நிலையும் உங்க அன்பை விட்டு நான் விலகிடவே மாட்டேன் ஆண்டவரேன்னு சொல்லி கதறி அழுக ஆரம்பிக்கிறான்.